தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆண்டவருக்கு காத்திருக்கிற ஜனம், அவர்கள் காரியம் எப்படி இருக்குன்னு அருமையான வசனங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகணும்னா ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார், அடுத்த உயரத்துக்கு கொண்டு போவார். நீங்கள் உயர உயர அடுத்த லெவல் ப்ரமோஷன் என்று வைத்து கொண்டே இருப்பார். அப்படி கர்த்தரை உயர்த்துவதற்கு, அடுத்த லெவலுக்கு உயர்வுக்கு போவதற்கு பேசிக் என்னன்னா, தேவன் விரும்புவது காத்திருங்கள். அவர் பேசுவதற்கு, அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு, அவசரப்படாமல் ஜெபத்திலே உபவாசத்திலே அவர் முகத்தை தேடி காத்திருங்கள். அப்படி இருந்தா கழுக போல உங்களை அடுத்த லெவலுக்கு உயர பண்ணுவார். நீங்கள் 6வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு புல்லை போல இருக்கலாம். அடுத்தது 11வது வசனம், ஒரு சாதுவான பிராணி ஆடு, ஒருவேளை ஆட்டை போல சாதுவா கிடக்கலாம் நீங்க. 15வது வசனம், தூசியை போல இருக்கலாம் நீங்க. அப்புறம் 22வது வசனம், வெட்டுக்கிளிகளை போல இருக்கலாம். இன்னும் அடுத்த அதிகாரம் பாருங்க, 41:14, ஒரு புழுவை போல பூச்சி போல இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு காத்திருங்கள். யாரா இருந்தாலும் பொறுமையாய் காத்திருங்கள். கர்த்தர் உங்களை கழுகை போல மாற்றுவார், உங்களை உயர்த்துவார் ஏற்ற காலத்துல. இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, பொறுமையா கர்த்தருக்கு காத்திருந்தா அவரே சூழ்நிலையை மாற்றுவாருங்க. சில நேரங்களிலே ஆண்டவர் சூழ்நிலையில மாற்றுவார், அநேக நேரங்களில் அதற்கு முன்பு நம்மை மாற்றுவார். அதான் முக்கியம். அவரால் எல்லாம் கூடும். சூழ்நிலையை மாற்றக்கூடிய தெய்வம் அவர். இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னபோது காற்று கடல் அடங்கி விட்டது. அப்படி எல்லாவற்றையும் அடக்குகிற தெய்வம், சூழ்நிலைகளின் தேவன் அவர். ஆனால் அதற்கு முன்பு நம்மை மாற்ற விரும்புவார். இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, இப்போ நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம உயர்த்துவதற்கு இந்த காத்திருக்கிற அனுபவம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்களோடு தான் பேசுறார். நீங்க செய்ய வேண்டியது செய்யுங்க, மற்றதை அவர் கருத்திலே விட்டு விடுங்கள். அவர் செய்வார். அவர் செய்வது எல்லாம் அற்புதமா இருக்கும். அங்கே தேவ திட்டம் நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.